இடமுறுக்கு அவல் பொரி ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா பன்னீர் தவா மசாலா. அதாவது நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து தந்தூரி ஸ்டைல மேரினேஷன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு நினைப்போம். அதே வீட்டுல வந்து பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மேரினேஷன் எப்படி பண்றது, அதோட எப்படி சீக்கிரட்டான விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தரேன். இப்போ தேவையான இன்கிரியன்ஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில், கஸ்தூரி மேத்தி, சால்ட், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பன்னீர், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், சாட் மசாலா, ஜீரா பவுடர், தயிர். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்துப்போம். அந்த கப்ல வந்து மஸ்டர்ட் ஆயில் போடலாம். இப்போ நம்ம இதுல மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்றேன். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து நல்லா ஸ்பைசி இருக்கும். நம்ம காஷ்மீர்ல இங்கத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியன் சில்லி பவுடர் வந்து எல்லாம் தனியா இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. ஆனா இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து மிளகா வந்து நல்லா காய வச்சு நல்லா சிவப்பு கலர்ல ஆன பிறகு நல்ல ட்ரை ஆன பிறகு வெறும் சில்லி பவுடர் மட்டும் அரைச்சு வைப்பாங்க நல்லா ஃபைனா. இதுதான் காஷ்மீர் சில்லியோட ஸ்பெஷல். இப்போ நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதே பிறகு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்றேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க வீட்டில் அரைக்கும் போது என்ன ரேஷியோ கேட்டீங்கன்னா ஒரு 7 மடங்கு வந்து கார்லிக் போடுறீங்கன்னா 3 மடங்கு வந்து ஜிஞ்சர் போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்க நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சு வச்சுங்க. அரைச்சிட்டு நீங்க கை படாமல் வச்சீங்கன்னா நீங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 6 நாள் இல்லை 10 நாள் கூட ஒண்ணுமே ஆகாது. தைரியமா நீங்க வீட்டில் இருக்கலாம். இப்போ இதுல வந்து இந்த கஸ்தூரி மெத்தி பவுடர். அதாவது கஸ்தூரி மெத்தி பவுடர்னா வெந்தய இலை. வெந்தய இலையை வந்து ட்ரை பண்ணதை வந்து நான் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் லெமன் ஜூஸ், கரம் மசாலா ஒரு பிஞ்ச் போடுங்க. கரம் மசாலா ஒரு பிஞ்ச் எதுக்கு போடுறீங்கன்னா ஏன்னா அந்த ஸ்பைஸோட மசாலா ஃபிளேவர் இருந்தால் தான் அந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கரம் மசாலாவை என்ன நான் போடுறேன்னு கேட்டீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதாவது பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கல்பாசி, இந்த மாதிரி மசாலா ஹோல் ஸ்பைசஸ்லாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்து பவுடர் பண்ணியிருப்பாங்க. அது வீட்டில் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. அப்படின்னா கடையில் போயிட்டு நீங்க கரம் மசாலா பவுடர் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த தயிர் காரம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம், அதாவது 1 மடங்கு காரம் போறீங்கன்னா அதுல பாதி அளவுக்கு நம்ம தயிர் போடணும். கொஞ்சம் ஜீரா பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா கையில எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்றேன். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டார்க் ரெட் கலர் இருக்கும். அந்த ஆயில் வந்து மேல அப்படியே லேயரா அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க மிக்ஸ் பண்ண பீட் பண்ண அந்த ஆயில் மேல வரும். அதெல்லாம் கேர்டு எல்லாமே நல்லா ஸ்மூத்தா ஆயிடும். பாருங்க இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த மேல இந்த ரெட் கலர் டார்க் ரெட் கலர் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆயில் தான். நல்லா பீட் பண்ண அந்த ஆயில் மேல நல்லா வரும். இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பன்னீர் வந்து இதுல ஆட் பண்றேன். இப்போ இந்த பன்னீர் மசாலா வந்து நல்லா டிப் பண்ணி 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம பன்னீர் நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் அந்த ஊற என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆயில் வந்து மேல வரும். அதாவது அந்த ரோகன் சொல்லுவாங்க, அந்த ரோகன் மேல வரும். அப்போ நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாம் அந்த பன்னீரோட நல்லா கோட்டிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மசாலா வந்து ஒரு ஓரமா வச்சிடலாம். ஓரமா வச்ச பிறகு அடுப்பு பற்ற வச்சு இதுக்கு மேல தவா வச்சு நம்ம இதை நல்லா கிரில் பண்ணலாம். அதாவது நம்ம வீட்டில் வந்து தந்தூரி டிஷ் எல்லாம் நம்ம சாப்பிடணும் ஆசையா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த தந்தூரி அடுப்பு ஓவனா இது இருக்காது. அந்த டைம்ல ஐயோ என்னன்னா நம்ம ஒரு டிஷ் சாப்பிட முடியலையே, அட்லீஸ்ட் நம்ம அந்த மசாலாவா எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ஆசையா இருக்கும். அந்த டைம்ல இது மாதிரி மசாலா தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பன்னீர் வந்து இந்த தவால போறதுக்கு முன்னாடி இந்த தவா வந்து நல்லா ஒரு கரெக்டான ஃப்ளேம் வந்து நல்லா கிரில் ஆயிடணும். அது சூடு ஆயிருக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த பன்னீர் வந்து இதுல போட்டு நம்ம கிரில் பண்ணணும்.
நீ பெரிய பெரிய ஹோட்டலும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து சுட சுட ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல அந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்பாட்லயே குக் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட்ல வந்து எனக்கு தந்தூரி ஸ்டைல்ல மேரினேட் வேணும் அப்படி கேட்கும்போது அந்த டைம்ல ஸ்பாட்ல தந்தூர்ல வச்சு குக் பண்ண முடியாது. அப்ப இது மாதிரி அடுப்பு வச்சு இது மாதிரி தவா வச்சு இது மாதிரி கிரில் பண்ணுவாங்க. இது அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். வீட்டில் யாராவது ரிலேஷனோட நீங்க நல்லா செஞ்சு பார்க்கலாம். இந்த மசாலா நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் பன்னீரோட. இது வந்து அழகா இந்த பேன்ல போடுறேன். இந்த பன்னீர் வந்து குக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா பன்னீர் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பால் வச்சுதான் பண்றோம். அதனால வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணா உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து ரப்பர்மா ஆயிடும். கரெக்டான குறிப்பிட்ட டைம்ல வந்து நம்ம குக் பண்ணணும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் போதும். அதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா அந்த பன்னீர் சாப்பிடும் போது என்ன பண்ணீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அதுக்கு மேல நீங்க குக் பண்ணீங்கன்னா ஒரு சிவிங்க சாப்பிட்ற மாதிரி ரப்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் கிடைக்கும். அதாவது ப்ராப்பரா அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து குக் பண்ணி முடியுங்க. நீங்க பன்னீர் போட்டு ஒன்னே டர்ன் பண்ணாதீங்க. அந்த மசாலா மேல இருக்க மசாலா வந்து கோட்டிங்கான மசாலா வந்து வெந்தா போதும். நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். பன்னீர் வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்ல அழகா எடுத்து வச்சு மேல லைட்டா சாட் மசாலா போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அந்த மசாலா பாருங்க நான் போடும்போது எப்படி இருந்தது, நல்லா அந்த மேல மசாலா கோட்டிங் ஆகி நல்லா அதிகமான மாதிரி குக் பண்ண அப்படியே ட்ரை ஆயிடும் உங்களுக்கு மசாலா. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல லைட்டா நம்ம இங்க வச்சிருக்க சாட் மசாலா, முக்கியமா வந்து நீங்க இந்த தந்தூரி டிஷ்லாம் நீங்க முடிச்ச பிறகு அந்த மேல சாட் மசாலா போட்டு சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட் இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இது ஆறி போயிடுச்சு நம்ம சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல நீங்க ஆறி முடிச்ச பிறகு நீங்க திருப்பி கிரில் பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரஃப் ஆயிடும் அந்த பன்னீர்லாம். அந்த டைம்ல என்ன பண்ணீங்கன்னா லைட்டா கொஞ்சம் கிரீம் கொஞ்சம் பட்டர் இது மேல போட்டு நீங்க அப்படியே லைட்டா ஸ்லோ ஃபிளேம் வச்சு கிரில் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்றேன். நம்ம மேல அந்த சாட் மசாலா போட்டிருக்கோம். இதை அழகா கொஞ்சமா எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த காரம் வந்து 1 மடங்கு அதிகமா இருக்கு, புளிப்பு வந்து ஒரு 1/2 மடங்கு கம்மியா இருக்கு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. அது இல்லாம சாட் மசாலா போட்டிருக்கோம். அந்த சட்பட்டா டேஸ்டோட ரியல் டேஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. இதுல எதுனா டவுட்னா எனக்கு கண்டிப்பா கேளுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன்.